ஒரு கேள்வி. உங்களுக்கு சம்பளம் வந்ததும் இந்த மாசம் கண்டிப்பா கொஞ்சம் சேமிப்போம்னு தோணும். ஆனா மாச கடைசியில அக்கவுண்ட் பேலன்ஸ் பார்த்தா காசு எங்க போச்சுன்னு தெரியாம போயிருக்கும். நம்மளோட பெரிய பிரச்சனை சம்பளம் கம்மியா இருக்குதுன்னு நாம நினைக்கிறது தான். ஆனா பல நேரம் உண்மையான காரணம் வேற. ஒரே ஒரு சின்ன தவறு. அதுதான் ஆசைய தேவைன்னு நினைக்கிறது. இன்னைக்கு அதை பத்தி தான் பேச போறோம். வணக்கம். இது பணமும் பாதையும். இங்க பணத்தை பத்தி பெரிய பெரிய ஃபினான்ஸ் வார்த்தைகள் இல்லாம தேநீர் கடைகள்ல நம் நண்பர்களோட பேசுற மாதிரி எளிமையா பேசுவோம். வாங்க தொடரலாம். மதனை நினைச்சு பாருங்க. உண்மையில மதன் ஒருத்தர் இல்ல, நம்மள பல பேரோட பழக்கமும் தான். சம்பளம் வந்ததும் ஒரு கேட்ஜெட் வாங்குறாரு, ஒரு புது ட்ரெஸ் வாங்குறாரு, ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் சேர்க்கிறாரு, வெளியில சாப்பிட்றது அதிகமாகுது. இதெல்லாம் வாங்கும்போது இது தேவைதானேன்னு தோணும். ஆனா மாச கடைசியில காசு மிச்சமே இல்ல. அப்போதான் கேள்வி வரும், நான் எங்க தப்பு பண்ணேன்னு. பிரச்சனை செலவுல இல்ல, பிரச்சனை ஒவ்வொரு ஆசையையும் தேவைன்னு நினைக்கிறது தான். ஒரு விடயத்துக்கு தேவைன்னு லேபிள் ஒட்டிட்டோம்னா நம்ம மனசு அதை ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிடும். யோசிக்காம வாங்கிடுவோம். அப்படி பல சின்ன சின்ன செலவுகள் சேர்ந்து தான் பணம் கையில நிக்காம போகுது. சரி, தேவைனா என்ன, ஆசைனா என்ன? ரொம்ப சிம்பிள். இது இல்லாட்டி வாழ்க்கை பாதிக்கப்படுமா? ஆம்னா அது தேவை. உதாரணத்துக்கு வாடகை, மளிகை, மருந்து, அத்தியாவசிய போக்குவரத்து, இதெல்லாம் தேவை. ஆனா இருந்தா நல்லா இருக்கும், இல்லாட்டியும் வாழலாம் அப்படின்னா அது ஆசை. பிராண்டு, அப்கிரேட், ட்ரெண்டு, லக்ஸரி, இதெல்லாம் ஆசை. முக்கியமான விடயம், ஆசை தப்பே இல்லை. ஆசைய தேவைன்னு நினைக்கிறது தான் பிரச்சனை. குழப்பம் எங்க வருதுன்னா, ஒரு பொருள்ல தேவையும் இருக்கும், ஆசையும் இருக்கும். உதாரணத்துக்கு ஃபோன் தேவை, ஆனா லேட்டஸ்ட் ஃபிளாக்ஷிப் மாடல் அது ஆசை. சாப்பாடு தேவை, ஆனா தினமும் ஃபுட் டெலிவரி அது ஆசை. பயணம் தேவை, ஆனா எல்லா இடத்துக்கும் கேபு அது ஆசை. உடை தேவை, ஆனா ஒவ்வொரு ட்ரெண்டுக்கும் ஷாப்பிங் அது ஆசை. இந்த லைனை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா நம்ம செலவுல பாதி கண்ட்ரோலுக்கு வந்துடும். இப்போ ரெண்டு பேரை பார்ப்போம். மதன், முகிலன். ரெண்டு பேரும் ஒரே கடையில் இருக்காங்க, ஒரே ஆஃபர், ஒரே விலை. மதன் என்ன பண்றார்? பார்த்த உடனே வாங்குறாரு, ஆஃபர் இருக்கு, மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு. வீட்டுக்கு போன பிறகு ஏன் வாங்கினேன்னு யோசிப்பார். முகிலன் என்ன பண்றாரு? ஒரே ஒரு கேள்வி கேட்கிறாரு, இது தேவையா அல்லது ஆசையா? அந்த ஒரு கேள்வி அவரோட அக்கவுண்ட் பேலன்ஸை காப்பாத்துது. இந்த பிரச்சனைக்கு ஒரு பவர்ஃபுல் டூல் இருக்கு. 24 மணி நேர விதி. ஏதாவது வாங்கணும்னு தோணுதா, உடனே வாங்காதீங்க. ஒரு 24 மணி நேரம் காத்திருங்க. நாளைக்கு கூட அதே அளவுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா அப்போ யோசிங்க. பெரிய பர்ச்சேஸா 30 நாள் விதி யூஸ் பண்ணுங்க. சில நேரம் நாம வாங்கணும்னு நினைக்கிறது தேவையில்லை, அது ஒரு டெம்பரரி எக்ஸைட்மெண்ட். அது ஒரு நாள் கழிச்சா மறைஞ்சிரும். அப்போ வாங்காம விட்ட பணம் நேரடியா சேமிப்பா மாறிடும். இனிமேல் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த 3 கேள்வி மட்டும் கேளுங்க. முதல் கேள்வி, இது உண்மையிலேயே தேவையா? இரண்டாவது, இப்பவே வேணுமா, 24 மணி நேரம் கழிச்சும் வேணுமா? மூணாவது, இது என் பட்ஜெட்குள்ள இருக்கா, என் சேமிப்பை தொடாம வாங்க முடியுமா? இந்த 3 கேள்விக்கும் ஆம்னு பதில் வந்தா நிம்மதியா வாங்குங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள். மாசம் 2000 ரூபாய் ஒர்த்து ஆசை செலவுகளை மட்டும் தவிர்க்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். வருடத்துக்கு அது 24,000 ரூபாய். சம்பளம் கூடல, ப்ரொமோஷன் கிடைக்கல, எக்ஸ்ட்ரா இன்கம் வரல. ஒரே ஒரு மாற்றம், வாங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சிங்க. அவ்வளவுதான். சின்ன பழக்கம், பெரிய விளைவு. சரி, இன்னைக்கு என்ன பார்த்தோம்? 3 விடயம். 1, ஒவ்வொரு செலவுக்கும் தேவையா ஆசையான்னு கேளுங்க. 2, ஆசையா இருந்தா 24 மணி நேரம் டைம் கொடுங்க. 3, ஆசை தப்பில்ல, ஆனா அது தெரிஞ்சு தேர்ந்தெடுங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே பணம் நம்ம கையில நிக்க ஆரம்பிக்கும். தேவை, ஆசை வித்தியாசம் புரிஞ்சாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன? அதுக்கு ஒரு திட்டம் வேணும். அடுத்த வீடியோல பட்ஜெட் என்றால் கஞ்சத்தனமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில பார்க்கலாம். 50-30-20 ரூலை ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்திருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. இது பணமும் பாதையும். உங்க பணம், உங்க பாதை.